கடவுள் இருக்கிறார். அதனால்தான் உலக யுத்தங்கள் நடந்து சில இடங்களிலே இரத்த வெள்ளங்கள் பெருகி வந்தாலும் மீண்டும் அந்த இடத்திலே செழிப்பாக அந்த நாடு உருவாகி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. அதனால்தான் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஒரு பூமியிலே குண்டுமழை பொழிந்து அந்த நாடே அழிந்து போன பிற்பாடும் அந்த இடத்திலே மனிதர்கள் உயிர் பெற்று, உயிரினங்கள் உயிர் பெற்று தழைத்து செழித்து இன்று வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே இறைவன் இருக்கிறார் என்று பொருள். இறைவன் இல்லாமல் இல்லை. உன்னுள்ளே இறைவன் இறை வை. இறை நம்பிக்கையை அகத்துக்குள்ளே வைத்தால் இறைவன். கடவுள் உனக்குள்ளே கடந்து நீ உணர்ந்து கொண்டால் அது கடவுள். பச்சை இலையிலேயே கடவுள் இருக்கிறார். இளந்தளிரில் நரம்புகள், பச்சை நரம்புகள் ஆங்காங்கே சென்று அந்த நரம்புகள் மூலமாக தண்ணீரை வேரிலிருந்து உறிஞ்சி எடுத்து அந்த இலைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதே, அதிலே கடவுள் இருக்கிறார். தாயினுடைய கருப்பையிலே தொப்புள் கொடி மூலமாக உனக்கு உணவை செலுத்துகிறார் அல்லவா, அதிலே கடவுள் இருக்கிறார். இந்த உலகமெங்கும் படுபாதக செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற விரோதிகள் மூலமாக பூமிக்கு எத்தனையோ விதமான இரத்தம் சேர்ந்த பொழுதெல்லாம் அந்த படுபாதகர்களை அழித்து நல்வழிப்படுத்தி மீண்டும் அந்த பூமியிலே புனிதம் வளரச் செய்கிறார் அல்லவா, அதிலே கடவுள் இருக்கிறார். ஒரு துளி இரத்தத்தில் ஒரு உயிரை படைத்து அதிலே அவனை விஞ்ஞானம் பெற்று வளர்க்கிறார் அல்லவா, அதிலே கடவுள் இருக்கிறார். சிலர் சொல்லுவான் கடவுள் இல்லை என்று சொல்வார்கள். முற்றிலும் தவறானது. கடவுளுடைய செயல்பாடுகள், கடவுளுடைய உணர்வுகள், கடவுளுடைய சித்தாந்தங்கள் இல்லை என்றால் இந்த பூமி செழித்திருக்காது, வளர்ந்திருக்காது. இவ்வளவு விஞ்ஞானங்கள், முன்னேற்றங்கள் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்காது. அதற்கெல்லாம் காரண கர்த்தாவாக இருப்பவர் நம்மளுடைய கடவுள். நாம் கடவுளை எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? இல்லை என்றுதான் பெரும்பாலும் சொல்வார்கள். ஆனால் கடவுளாக பிறந்தவர்கள் இந்த பூமியிலே மறைந்து சென்றிருக்கிறார்கள். இயேசுநாதர் பிறந்திருக்கிறார், ஒரு புத்தர் பிறந்திருக்கிறார், நபிகள் நாயகம் பிறந்திருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த பூமியிலே ஜெனித்த ஆண்டவனுடைய தூதர்கள். இன்று இறைவனாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இறைவனை நாம் கண்டதில்லை, கடவுளை பார்த்ததில்லை. இவர்கள் மூலமாக நாம் கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இறைவனுடைய செயல்பாடுகள் இந்த பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இருட்டிலே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடன் அந்த வெளிச்சம்தான் கடவுள். ஏனென்றால் எப்பொழுதும் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு சூரியன் உதயமானவுடன் பகலாக காட்சி தருகிறது. அந்த சூரியன் நம்மளுக்கு இறைவன். இப்படி பேசிக்கொண்டே போகலாம். இன்று உலகத்திலே 2 விதமான மனிதர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களை களையெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கட்டளையும் இறைவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் நான் எத்தனையோ தடைகளை தாண்டி இந்த உலகம் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு வித்திட்டவர்கள் பயங்கரவாதிகள். அவர்களையெல்லாம் வேரோடு அழித்து கொண்டு வருகிறான். ஏனென்றால் தர்மம் காக்கப்பட வேண்டும், தர்மத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். தானம் தர்மம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்த ஒரு குழந்தை, அவர்கள் நீதி தவறுவதில்லை, பாதை மாறுவதில்லை. அவர்கள் பிறருக்கும் அன்பை செலுத்துகிறார்கள், பிறருக்கும் தான தர்மங்கள் செய்கிறார்கள். இது வழி வழியாக வந்திருக்கிறது. ஒருவர் செய்யக்கூடிய தானம் மற்றவர்கள் பெறும் பொழுது நாமும் தர்மம் செய்யும் என்ற எண்ணம் வருகிறது. அதனால்தான் இன்று இந்த பூமி ஒரு தர்ம பூமியாக காட்சியளிக்கிறது. சகல வசதியும் படைத்த ஒருவர் தர்ம காரியங்கள் செய்யவில்லை என்றால் அவர் பல துன்பத்துக்கு ஆளாக நேரிடுகிறது. தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் மனிதர்களுக்கும் இருக்கிறது, ஏனைய உயிர்களுக்கும் இருக்கிறது. கடவுள் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் இருக்கிறார் என்றால் இருக்கிறார். அவரை நான் பார்க்கவில்லை, நாம் யாருமே கடவுளை பார்க்கவில்லை, உணர்கிறோம், உணர்ச்சியால் உணர்கிறோம் கடவுளை. அப்போ கடவுளுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லா இடத்திலுமே இருக்கிறது. சிறிய கொடிகள் முதற்கொண்டு, இலைகள் முதற்கொண்டு,
தூணிலும் துரும்பிலும் சிறிய உயிரினங்களிலும் அனைத்து இடங்களிலும் இந்த உலகத்தில் அனைத்து பொருள்களிலுமே இறைத்தன்மை இருக்கிறது, இறைவன் இருக்கிறார். அதை உணர்ந்துதான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே இறை நம்பிக்கை இல்லை என்றால் உலகம் எப்பொழுதோ அழிந்து போயிருக்கும். நாகசாகி, குரோசிமா இரு நகரங்களிலே போட்ட குண்டுகளால் அந்த நாடுகள் சின்னாபின்னமாக போனது, சிதைந்து போனது. ஆனால் மீண்டும் நூற்றாண்டுகள் கடந்தும் தன்னம்பிக்கையின் மூலமாக அந்த நாடு எழுச்சி பெற்று மனித வளங்களை பெருக்கியும் பல அரிய சாதனைகளை நிகழ்த்தி தன்னம்பிக்கை என்ற முயற்சியோடு ஆண்டவனின் துணையோடும் அது பூவாக மலர்ந்து காட்சி தருகிறது. ஒரு முன்னேற்றத்திற்கான கோட்பாட்டை அங்கே வகுத்திருக்கிறார் கடவுள். அதுதான் கடவுள் இருக்கிறார் என்று நான் சொல்கிறேன்.